என்னது இட்லி? எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா, நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ போகணும்? பரிதாபம் சேனல் தான் பார்க்குறோம். ரீசா போட்டு வீடியோ தான் பார்க்கலாமா? டெஸ்ட்லாம் கொடுத்து டாக்டர் மாதிரியே தெரியல, எனக்கு சந்தேகமா இருக்கு இவன் மேலேயே. நம்பிக்கிட்டு அவனை சார் செக்கப் எல்லாம் பார்த்தோம். அவருடைய லிவர் வந்து ரொம்ப மோசமா இருக்கு சார். என்ன சார் சொல்றீங்க? ஆமா சார், ரொம்ப மோசமா, ரொம்ப பேட் கண்டிஷன்ல இருக்கு. அவருக்கு கெட்ட பழக்கம் எதுவும் இருக்கா? குடிக்க எதுவும் செய்வாரா? குடியெல்லாம் மாட்டார் சார். சார் குடிப்பழக்கம் கிடையாது, சிகரெட் அடிக்க மாட்டாரு, பாக்கு கூட போட மாட்டார் சார். எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. லிவர் ஃபுல்லா குடிச்சு டேமேஜ் ஆன மாதிரி ஆயிருக்கு. இல்ல, நான் டீ குடிப்பேன் வெளியே, சாப்பாடு வெளியே சாப்பிடுவேன். டீ குடிப்பார் சார், அவ்வளவுதான். எவ்வளவு குடிப்பாரு? டீ அது ஒரு 10-20 குடிப்பீங்களாப்பா? மேலே குடிப்பேன். நீங்களே குடிப்பார் சார். பாத்தீங்களா, அதுதான் தப்பா போயிடுச்சு. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சி. அதுலதான் லிவர் வந்து டேமேஜ் ஆயிருக்கு. வழிமுறைலாம் சொல்றேன், சரியாயிரும். ஒரு 7 மணிக்குள்ள சாப்பிட சொல்லுங்க. சரிங்க சார். டீயவே நினைச்சே பார்க்க கூடாது, சரிங்களா? அது இருந்தா ஆரோக்கியமா மனுஷன் வாழ்வான். ஓகே சார், சரி. ஓகே சார். சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். இனிமே ஏபிசிடியில கூட இவருக்கு டீ சொல்லி கொடுக்க மாட்டோம் சார். சார் டீ போர்டு வண்டியில கூட ஏற மாட்டோம் சார். இனிமே ஒன் போர்டு ஒன்லி. ஏப்பா அம்மா அத்தனை வாட்டி படிச்சு சொன்னுச்சு டீயை குடிச்சுட்டு திரிறீங்கன்னு. அது பேச்ச சுத்தமா நான் சொன்னேன். டீ குடிச்சு எந்த பழக்கம் இல்லை. நான் வெளியே சாப்பிட்டது சேராம இருந்திருக்கேன். அது எனக்கு போனே. ஹலோ, எப்ப வரீங்க? டீ போட வாப்பா கேளு. டீ இனிமே போட்ட வீட்ல அவ்வளவுதான் பாத்துக்க. கட்டுப்பா கலப்பாத. டீயை குடிச்சு தான் இந்த நிலைமையில இருக்கு. அவருமே டீயை குடிக்க கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. நீ இரு, நான் பாத்துட்டேன். வர்றோம், வை பா. டீயை நினைச்சு பார்க்க கூடாது. சரி வாங்க போவோம். சரி, டீ குடிச்சிட்டு போமா? இல்ல, இப்போ போகும்போதே தான். ஏங்க உங்களுக்கு என்ன இளம திரும்புது? அப்படி என்ன உங்களுக்கு ரப்பு கொண்டு அடிக்குது? டீயா குடிக்கிறீங்க? ராசா எதுல டீ போடுறான்னு போய் டீ குடிக்கிறீங்க? அந்த டீ கடையில குடிச்சாதான் டீயா? வீட்டுல போட்டா கல்லி தண்ணி மாதிரி திட்ட வேண்டியது. இனிமே டீ மேல கை வைங்க. உங்களுக்கு இருக்கு. யாரு பேச்சையும் கேக்குறது இல்ல. இவருக்கு தான் அறிவு இருக்குன்னு பேசுறது. டாக்டரே ரஃபா பேசுறாருமா அவரு. டாக்டரே பேசுறாரு. என்ன மேல என்ன கை தேவலாம் பேச. டீ-ஷர்ட் நல்லா இருக்கான்னு பாரு, ஆர்டர் பண்ணு. இனிமே ஷர்ட்ல கூட டீ இருக்க கூடாது. பிச்சு கூட பிச்சு. ஏன்பா சொல்றது கேட்க மாட்டியாப்பா? நீ மல எல்லாரும் சுத்தி வச்சு என்னை வந்து இப்படி கார்னர் பண்றீங்க எல்லாம். சரி, ஆமா, பெரிய ஒரு சிவாஜி இவரை கார்னர் பண்றதுக்கு நாங்க ஆதி கேசவப்பா. சொல்றத கேளுங்க. வீட்ல என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு நடந்துங்க. கேட்க மாட்டேன்னு சொன்னா டாக்டர் வந்து உயிருக்கு இப்படி ஒரு பிரச்சனை வரும்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் அப்படி கேட்காம இருப்பேனா? எனக்கு ஆசை இருக்காதா? பேரை பத்தியும் விளையாண்டுக்கிட்டு இப்படி ஜாலியா இருக்கணும்னு ஆசை இருக்காதா? சின்ன பிள்ளைக்கு கல்யாணத்தை பண்ணி பார்க்கணும். பாப்பா பெரிய பையன். எத்தனை இது எல்லாத்தையும் நம்ம பாத்துக்கிட்டு நான் என்ன அவ்வளவு கல்லிஞ்சிக்காரனா? சரிப்பா சரி. நான் என்ன பார்த்தா மனுஷன் மாதிரி தெரியல. எல்லாரும் சேர்ந்து கார்னர் பண்ணுவோம். முத்தவனே, ஆனா பேசுனா அப்படி திருந்து வந்தா முன்னாடியே பேசிருக்கலாம். லேட் ஆகிட்டோம். சரிப்பா சரி விடுங்க. அப்பா எங்களை மன்னிச்சிடுங்க. நான் திருந்தாம போறேன்னு நினைச்சீங்க. சரி பரவாயில்ல, இருக்கட்டும். அப்பா எங்கப்பா எக்ஸசைஸ் பண்ண போறீங்களா? எக்ஸசைஸ் பண்ண போல கடைக்கு போயிட்டு வரேன். எதுக்கு? டீ குடிச்சேன். அம்மா இவர் ரூம்குள்ள வச்சு அடமா. ரூம்குள்ள வச்சு அடைச்சு விடுங்க. வீடியோ பாருங்க. டீ அடிக்ஷன் சென்டர் மாதிரி டீ அடிக்ஷன் சென்டர் ஏதாவது இருக்கான்னு பார்த்து ஒரு சேர்த்து விடுமா. அம்மா என்ன பூரா அழுக்கு ட்ரெஸ்? ஆமாம்மா, ஹாஸ்டல்ல இருந்து துவைக்கலாம். நீ எதுக்கு துவைக்கிற? உடுனாமா, மிஷின்ல எடுத்து போடுறேன். டேய் நல்ல காலர்லாம் கசமா இருக்கும்டா. நல்லா கல்லுல போட்டு சோப்பை போட்டு தேய்ச்சு பிரஷ் போட்டு. அதான் வேணாமா, மிஷின்ல போட்டாலே வந்துரும். தேய்ச்சாலும் சரி போட்டுறோம். என்ன இப்ப யார் துவைக்க போறா? நான் தான் துவைக்க போறேன். அழுக்கு ட்ரெஸ் கொண்டு நீ ஒண்ணும் துவைக்க வேணாம். உங்க அம்மா துவைச்சிட்டு அப்படியே படுத்துருவா 4 நாளைக்கு. அப்புறம் நான் போற தண்ணி அங்க இருந்து அலைஞ்சிட்டு இருக்கணும். பாருங்க. அப்ப நீங்க நான் துவைக்க கூடாது. நீங்களா 2 பேரும் அமைதியா இருங்க. நான் மிஷின்ல போட்டுக்கிறேன். மிஷின் வேணாம்டா. நல்லா வாஷிங் மிஷின் அதுக்கு தான் கண்டுபிடிச்சிருக்கேன். நான் போட்டுக்கிறேன். வாஷிங் மிஷினை சும்மா இப்படி சுத்துனா எப்படி அழுக்கு போவோம்? போட்டு அப்படி தேய்ச்சா போவோம். போவாதுதான். ஏய் அம்மா அம்மா இரு நான் போறேன். நீங்க பாருங்க, நீ சமைச்சு போடு பிள்ளைங்க. போ போ. டேய் பா இதையும் கழட்டி குடுறா. எப்பா இதையும் கழட்டி குடுறா. ஸ்கிரிப்ட தாண்டி போயிட்டாங்க. ஒரே வெயிலா இருக்கு. பா கல்லைங்க பாத்து விட்டு போறா. வெளிய வெயிலா இருக்குடா. வெள்ள வெள்ள இன்னும் இவ்வளவு சவுண்ட் வருது. என்ன நடக்குதுன்னு ஒண்ணும் தெரியலைங்க. ஐயோ
ஏண்டா என்னடா துணியை வாங்கி வச்சிருக்க? துணியை பூரா கிழிஞ்சிருது. எப்பா எவனாவது லினன் ஷர்ட்டுக்கு போய் பிரஷ் போட்டு தேப்பானா? லினன் சட்டை இருந்தா என்னடா? எவன் சட்டையா? லினன் ஷர்ட் பாத்து லினன் வேற ஒரு சட்டை நீ வாங்கி போடுற. நான் துணி வாங்கி தரல உனக்கு. புருஷனுக்கு வந்து பார்த்து போடணும்டா துணியெல்லாம். ஐயோ டி-ஷர்ட் கிழிஞ்சிருக்கு. அது லைட்டா ஓட்டதா வந்துச்சு, அப்படி கிழிஞ்சிருச்சு அப்படியே. அந்த டி-ஷர்ட் எப்படி துவைக்கணும்னு இந்த இடத்துல ஸ்டிக்கர் போட்டுருக்கும்பா. அத பார்த்தா துவைக்க. ஏன்டா இதெல்லாம் பார்த்து துவைக்க முடியுமாடா? ஒவ்வொரு துணி எடுத்து இப்படி துவைக்கணும் பார்த்து துவைக்க முடியுமாங்க? சரி இந்த வெள்ளை சட்டையெல்லாம் பார்த்து வெள்ளை சட்டை என்கிட்ட கிடையவே கிடையாது. இது என்ன ரெட் டி-ஷர்ட்? ரெட் டி-ஷர்ட். டி-ஷர்ட்டா? இது ஏன் சிவப்பு சட்டை? இது ஏன் வெள்ளை டி-ஷர்ட்? அப்படியா? அதான் எல்லாம் சட்டை தனியா போச்சா? எரியுது எனக்கு. வாமா ஏமா நீ இவரை எதிர்த்து பேசக்கூடாது. அப்பாட்ட பேச பாருமா. என்ன பாருமா மொத்தத்தையும் நாசப்படுத்திட்டாருமா அவரு. நாசெல்லாம் ஒண்ணும் பொறுத்த கிடையாது. டி-ஷர்ட்னா ஒரு காசு 200 300 வாங்கிக்காத. 200 300 2500 அந்த டி-ஷர்ட். ஏமாத்திட்டாங்க உன்னைய. அவ்வளவு முடிச்சாங்க, ஏமாத்திட்டாங்க. துணி எல்லாம் நல்லா இல்ல. காசு சேர்த்து குடுக்குற காசுலாம் வச்சு வெஸ்ட் சைடுல வாங்கினேன். அந்த வெஸ்ட் சைடோ நார்த் சைடோ துணி நல்லா இல்ல. ஏமாத்திட்டாங்க. படிக்கல இவன், படிக்கல. படிக்கிற வரைக்கும் ஒழுங்கா படிக்கல. இவர் ஒழுங்கா துவைக்காம அந்த தப்ப நம்ம சேர்க்க சரியில்லை. ஃப்ரெண்ட்ஸ் பூரா அயோக்கிய போல இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் பூரா அயோக்கியல இருக்காங்க. அவங்க கூட தான் சுத்திட்டு இருக்காங்க. அவர் செஞ்ச தப்புன்னு அக்செப்ட் பண்ணலைனா கூட பரவாயில்ல. என் மேல தப்புன்ற மாதிரி சொல்றாரு. அது எனக்கு எரிச்சல் வருது. அவரை நீ வாமா இவன் படிக்கிற வயசுல படிக்க. நான் 10th நம்பர் எடுத்தான். அதுக்கு Dress துவைக்கிறேங்க என்ன சம்பந்தம்? அதை எதுக்கு கிழிச்சிங்க? கிழிஞ்சிருச்சு. கிழிஞ்சிருச்சு. ரெண்டு அளவுக்கு தான் அவரை துவைக்க வேணாம்னு சொன்னேன். அளவுகள நல்ல வீட்டுக்குள்ள பேசிக்கிட்டு பேசுறவங்கள வச்சுக்காத. இந்த வேலையை பாத்துக்கிட்டு இருங்க. அப்பா கை வாடா. புள்ள வந்திருக்கான் பாரு. ஏய் வாடா கொன்றா பையன். பஸ் எல்லாம் ஒரே கூட்டமா இருக்கு. அப்படி பண்ணிட்டு இருக்காங்க. எப்பறா வந்த? ஆமாப்பா அது போக எலெக்ஷன்றனால 2 இடத்துல வண்டியை நிறுத்தி செக் பண்றாங்கப்பா. செக் பண்ண நிறைய இடத்துல செக் பண்றாங்க. ஆனா குடுக்கறவங்க குடுத்துறாங்க. வாங்கிட்டாங்கறாங்க. வாங்கிட்டீங்களா? குடுக்க மாட்டேன்டாங்க. அது பைத்தியத்தை ஆம்பள தான். நீ எல்லாம் எப்படி வாங்க போற? சரி நான் போய் துணியை காய போட்டு வந்துறேன். சரிமா போமா. நீ காய போட்டுறட்டும். நீ வா பெஞ்ச் வா சொல்றேன். எதுக்குப்பா? என் கூட வா சொல்றேன். காட்றேன். ஒரு விஷயத்தை காட்றேன். அது இங்க வா. என்னப்பா? இங்க பாரு. உனக்கு பா ஃப்ரிட்ஜ் நான் பார்த்தது இல்லையா? இத போய் கூட்டி வந்து காட்டுறீங்க. ஃப்ரிட்ஜ் நீ பாத்துறப்ப பாரு. திறந்துறேன் பாரு. உள்ள பாரு. இம்புட்டூண்டு ஒரு கிண்ணம் ஒன்று இருந்துச்சு உள்ள. ஆமா பாத்தியா? ஆமாப்பா அந்த இருக்கு. அதோட பெரிய தட்டை போட்டு மூடி வச்சிருப்பா. ஆமாப்பா. உள்ள என்னன்னு தெரியும். திறந்து பாரு. எப்ப வச்சது இது? எந்த வருஷம் வச்சதுன்னே தெரியல. ரொம்ப வருஷமா உள்ள இருக்க மாதிரி இருக்கு. நான் பாக்குறேன் அப்பப்ப. எடுத்துக்கலாம். இம்புட்டூண்டு சட்னியை காப்பாத்துறான். அதுல காப்பாத்த அந்த குடும்பத்தை போயிட்டு இப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறேன். சரி நான் போய் டீ கடைக்கு போய் டீ குடிச்சிடறேன். டீ குடிச்சறீங்களா? என்னம்மா என்னம்மா? டேய் கோவி, உங்க அப்பா பண்றது எதுவுமே சரியில்லை பாத்துக்க. சொல்லாம கொள்ளாம அவர் வாடி கிளம்பி திருதுப்புன்னு வெளியே போயிடுறாரு. நான் குளிச்சுக்கிட்டு இருக்கேன் பாத்ரூமுக்குள்ள. அவர் வீட்டை திறந்து விட்டு அவர் வாடி வெளியே போயிட்டாரா? எவனா உள்ள பூந்து இருக்கிறத பூரா அள்ளிக்கிட்டு போயிட்டானா என்ன பண்றது? ஏதோ ஒரு ஞாபகம் இல்லாம போயிருப்பாருமா அவரு. ஞாபகம் இல்லைன்னா இப்படியா? இது சொன்னா என்னையே சண்டைக்கு வர்றாரா? அவருக்கு ரொம்ப கோவம் அதிகமாயிருச்சு. எனக்கு தெரிஞ்சு பிபி ஏறி இருக்குன்னு நினைக்கிறேன். நாளைக்கு உன்னையே கூட கை வைப்பாரு தோளுக்கு மேல வளர்ந்தவன். எனக்கு தெரியாதுப்பா. என்னோட கம்ப்ளைண்டா இருக்கு. அடுத்த ரவுண்ட் நீங்க வந்துட்டீங்களா? சொல்றத கேளுடா. சரி சொல்லுங்க. எங்க அம்மா என்ன பண்றா? லெமன் சோறு பழைய சோறு ஏதாவது இருந்துச்சுன்னா சமைக்கவே மாட்டேங்கிறா. கிண்டி வச்சுட்டு கோயிலுக்கு போயிடுறேன், சாமி கும்பிட போறேன் போயிடுறா. வாடு ஐயா வெறும் ரைஸா சாப்பிட்டா சுகர் ஏறி போயிருமே. அப்புறம் சுகர் ஏங்க ஏறி போச்சு? நீ வாக்கிங் சரியா போறேன்னு என்ன திட்டுறா. அம்மா பண்றதே ஒன்றும் சரி கிடையாது. நான் சொன்னேன்னு சொல்லாத. சரி நீ கேட்கற மாதிரி நீ சொல்லு. நான் சொன்ன கேட்க மாட்டேங்கிறேன். என்னம்மா? டேய் உங்க அப்பா என் கையில இட்டு சுத்துறான்னு தெரியுமா? ஏன்? நல்லா காலுக்குள்ள நல்லா அடி விட்டு போச்சு. விழுந்துட்டாரு. அது உனக்கு தெரியுமா? விழுந்துட்டாரா? எவனும் வந்து வண்டியில விட்டுட்டானா? எவனும் வந்து விடல. உங்க அப்பாவுக்கு தான் வயசாகி ஜட்ஜ்மெண்ட் மிஸ் ஆகி போச்சு. சொல்லவே இல்லம்மா அவரு. என்கிட்ட நிறைய விஷயம் மறைக்கிறாரு. என்னென்னமோ பண்ணி வச்சிருக்க. எனக்கு தெரியல என்னென்ன மறைக்கிறாரு. அப்பாடா கோபி. அதெல்லாம் இருக்கட்டும். காலை தூக்குங்க. ஏப்பா அடிபட்டத சொல்லவே இல்ல என்கிட்ட. அடி என்னடா லைட்டா அது பட்டுச்சு. அத உர்றா. உங்க அம்மா இருக்கால கோயிலுக்கு போ. நிறுத்துங்கப்பா. சும்மா கம்ப்ளைண்டா பண்ணிட்டு இருக்காதீங்க. நான் இதுக்கு தான் வந்தானா? சரி போ. கம்ப்ளைண்ட் நிறுத்துங்கப்பா. ஐயா நையினீங்கறீங்களே ரெண்டு பேரும் வயசானதுக்கு அப்புறம். போப்பா. என்னங்க உங்களுக்கு இவ்வளவு கோவம் வருது? லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காம. பொறுமையே இல்ல உனக்கு. இவன் போய் எப்படி இன்னொரு இடத்துல வேலை என்னது? என்ன சம்பவம்? இப்ப நான் தப்பாயிட்டேனா? ரெண்டு பேருக்கு மாத்தி வந்து கம்ப்ளைண்ட் பண்றப்ப தெரியலையா? போங்கப்பா. கம்ப்ளைண்ட் என்ன பண்ணாங்க? போமாங்கிட்டு. ஐயா போலீஸ் ஸ்டேஷன்ல கூட இவ்வளவு கம்ப்ளைண்ட் வராது போலயே. சுதந்திரம் ஒரு டப்பா. இந்த நாளை செவுத்துக்குள்ள நம்ம வாழ்க்கை வாழ்ந்தா தப்பா. வாழ்க்கை என்ன பாட்டு அது? என்ன என்ன குடிச்சிட்டு வந்திருக்கீங்களாக்க? குடிச்சிட்டு வந்திருக்கேன். என்ன கோபி அப்பாங்கற? கோபிக்கு தான் அப்பாவா? உனக்கு புருஷன் கிடையாதா? நானும் பாக்குறேன். என்ன எல்லா பொம்பளைங்களும் கல்யாணம் பண்ணி குழந்தை பிறந்தோன்னு அவன் அப்பா இவங்க அப்பா. நீ எல்லாம் யாரே சொல்லணும்னு சொல்ற. உனக்கு புருஷன் மறந்துடாத. நீ வேலை சொல்லி கூப்பிட கூடாதுன்னு கூப்பிட்டேன். என்னையா உனக்கு பிரச்சனை? என்ன வேணும் உனக்கு? இப்ப நீ டெய்லி பேசாத. நீ இங்க வரு. ஒழுங்கா பேசு. கிராஸ் பண்ணிக்கிட்டே இருக்க. போதைய போட்டு நான் வரேன். என்ன நீ போதைய இறக்குறதே நீ வேலையை வச்சிருக்க. உனக்கு யாரு காசு குடுக்குறா? முத எங்க இருந்து பென்ஷன் காசு நானா ஒதுக்கி வச்சு குடுக்கிறேன். நானு ஏன் காசு
நான் குடிக்கிறேன். ஓவரா பேசுனா ஒரு முட்டு தூக்கி அடிச்சு பாத்துக்க. வேற வேற ஆறான். சும்மா எங்கயாவது முட்டை எல்லாம் வச்சுக்கிறதுக்கு கையா வச்சு பொழந்துருவாங்க. தேவையில்லாம நீ குறுக்க வந்துட்டு இருக்க. நீ பாத்துக்க என்ன பண்ணுவப்ப சொல்றீங்க அந்த பக்கம். போயா போய். யார் குடுக்குறா போயா. சரி ஏய் ரூம் எங்க இருக்கு? எங்க போறது நானு? நீ வெக்கம் கோரி பேசாத உண்மைகள் நான் மேடை ஏறி பாட வந்தேன். பாடு ஆடு. இந்த வீடு என்ன வீடா இல்ல கேக்குறேன். டைரக்டா என்கிட்ட பேசினா என்கிட்ட பேச என்ன பிரச்சனைன்னு சொல்லு. குடிச்சிட்டு வர்ற அந்த மனுஷன் யாருமே கேட்க மாட்டேங்கிறீங்க. ஒரு சொன்னா கேட்க மாட்டாருமா. உன் வயசு என்னடா? எனக்கு இப்போ 27 ஆயிடுச்சுமா. 27 ஆயிருச்சு. நீ கேட்காம யாரா கேப்பா? பயமா? நான் உன்னை என்ன அடிச்சு போடுவாரா அவரு? இருக்கும்போது ஒரு தாய்க்காக ஒரு மயன் இல்லைனா அவன் என்னடா பையன்? ஏப்பா உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட வெக்கம் மானம் சூடு சொரணை எதுவுமே கிடையாதா? இன்னமும் வந்து குடிச்சிட்டு வந்துக்கிறீங்க. நான் குடிச்சிட்டு வந்து நீங்க என்னை கண்டிக்கிற வயசாயிருச்சு. இன்னமும் நீங்க குடிச்சிட்டு வரீங்களே வெக்கமா இல்ல? இனிமே அம்மா மேல கை வைக்கிறேன் கால் வைக்கிறேன்னு ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, அம்மாவுக்கு புள்ளன்னு நான் இருக்கேன். அப்புறம் வேற மாதிரி ஆயிரும். ஐயா இருக்கடா. கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்க தெரியுமா? நீ தானே பேச சொன்ன. அவர் சும்மா ஒண்ணு குடிக்கல. அவர் மனசுல அவ்வளவு வலி இருக்குடா. இங்க பாரு, சின்ன வயசுல காசு கட்டி ஏமாந்து போய் எவ்வளவு கஷ்டப்பட்டு வெற்றி கொடி கட்டு. அது மட்டும் கிடையாது, அவங்க அண்ணன் தம்பி எல்லாம் சேர்த்து அவன் சொத்த போற இலையை வாங்கி விட்டாங்க. படையப்பா முத்து பல கதைகள் வருதே. அந்த மனுஷன் உழைச்சு ஓடா தேஞ்சு போயிட்டாடா. பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல உங்க அப்பா கேரக்டர் அதுவா இல்ல திரகடிக்க ஆசையில முத்து கேரக்டர்? இது என்ன எது? இங்க பாரு, அந்த மனுஷனோட உழைப்புக்கு நீ கொஞ்சமாச்சு ஈடாவியாடா? அதெல்லாம் அவனுக்கு தெரியாது. அடிச்சிட்டேன் டாக் டீம் அடிச்சிட்டேன். மேட்டார்டி ஜெஃபார்டி விராட் கோலி ரோஹித் சர்மா சான் மைக்கேல் ரேமிஸ்டீரியோ ட்ரிபிள் எச் அதான் டிஎக்ஸ் இப்படின்ட்டாங்க. ஏமா நீ தானமா வந்து பேச சொன்ன. அதுக்குன்னு பேசுற விதம்னு ஒண்ணு விதத்தை புடிச்சிட்டாங்க. ஓகே இப்ப நான் பேசினது தப்பு, அவர் பண்ணது தப்பு இல்ல. விதம்னு ஒண்ணு இருக்குல்ல. நான் பாட்டுக்கு பாட்டை கேட்டுக்கிட்டு இருந்தேன். நான் பேசலாமா? நான் பேசலப்பா. பேசுற விதம்னு ஒண்ணு இருக்குல்ல. நல்லா பேசுனேன். யார நான் பேசுனேன்? தம்பியா? யோ தம்பியா? தம்பியா என்ன பாத்தீங்க? யாருன்னே தெரியல. போதே கம்மியாகுது எனக்கு. போத கம்மியாகுதா? உன்னை போட்டு புழக்க போறேன். புழக்கறதே கோவிலுக்கு வாங்க. அப்பா இன்னும் 4 மிதிப்பா. நேரமும் சீரியலா? இது சீரியலை தான் பார்த்து என்னத்தான் என்ன ஒரு கதையும் மாத்த மாட்டானுங்க. ஒரு கதை ஒரே கதைய 9 சீரியல் எடுத்து ஓடிட்டு அது பார்த்தாலே வீட்டுல சண்டை சச்சரவா வருதுங்கிறேன். கேட்க மாட்டேங்கிறீங்க நீங்க கேட்க மாட்டேன். இவர் ரொம்ப ஒழுங்கு. பூரா அந்த டிவில பூரா இவர் ஒரு கட்சியை ஃபாலோ பண்றாரு. அந்த கட்சி சார்ந்த யூடியூப் காரங்க வீடியோவா போட்டு பார்க்க வேண்டியது. அதுதான் உலகம் நினைச்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. நீ தேவையில்லாம நீ சீரியல் ஆகலாம். வேஸ்ட். நீ சீரியல் அரசியல் தாபம் நியூஸ் எதுக்கு பாக்குறீங்க? கட்சியில அரசியல் தர என்ன நடக்குது? கட்சியில சேர்ந்தன காசு முட்டிருச்சு உங்களுக்கு. போதறிவா வரும். நீ என்னடி போறீங்க? கட்சியில நீங்க சொல்றவங்க நம்ம தெரு தலைவர் கூட தான் அம்புட்டு காசு சேர்ந்து அவ்வளவு பெரிய வீடு கட்டி வச்சிருக்கீங்க. நீ என்ன அந்த கட்சியில இருந்து என்ன டிவி இன்டர்நெட்டே கிடையாது. இன்டர்நெட் ஆஃப் பண்ணி விடுறேன். என்ன 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 சோத்துல வச்சிருவேன். ரொம்ப ஓவரா பண்ணிக்க. எந்திரிங்க, எந்திரிச்சாங்க. உங்களுக்கு பிடிச்சதே போட்டு பாருங்க. ஏய் ஏய் இங்கயா எந்திரிங்க. உட்காந்து அத்தாடி. என்னங்க என்ன என்னாச்சு? தலையில ஏதோ அடி விட்டுருச்சா? சுகர் மாத்திரை போடல. என்னது சுகர் மாத்திரை போடல? சுகர் மாத்திரை எடுத்து போடுறே. இந்தாங்க போடுங்க தண்ணி. ஏன் உங்க கட்சிக்காரரை கூப்பிட வேண்டியதானே? எதுக்கு இதுக்கு மட்டும் பொண்டாட்டிக்கிட்ட வர்றீங்க? உங்க கட்சி வந்து மாத்திரை போட்டு விடுமா? நான் தானே மாத்திரை கொடுக்கணும். சீரியல்லாம் பாடல. உங்களுக்கு பிடிச்சதே போடுறேன். என்ன போட? சாயோட புது பாட்டா? இந்தா போடுறேன். கருணாலயம் பவளமல்லி. வயசுக்கு பவளமல்லி கேக்குதா? சரி போட்டு தொலைறேன். இந்தாங்க. என்ன இப்ப சாப்பாடு என்ன உனக்கு? ஏதாவது எனக்கு எதுவும் வேணாங்க. உங்களுக்கு பிடிச்சத வாங்கிட்டு வாங்க. எனக்கு என்ன வேணும்னு சொல்லு. உனக்கு என்ன வேணும்? எனக்கு வேணாங்க. நான் இந்த லேசா சாப்பிடுவேன். கொஞ்சோண்டு. என்ன நீங்க என்ன சாப்பிடுவீங்க? நான் புரோட்டா வாங்க போறேன். சரி எனக்கு ஒரு கொடுப்பாங்களா? ஒன்றரை எப்படி பிச்சு தருவானா? ஒன்றானே 2 புரோட்டா வாங்குவா. சரி 2 புரோட்டா வாங்குறேன். 2 புரோட்டா வாங்குங்க. உனக்கு? எனக்கு வந்து இந்த இது ஐட்டு வந்துருங்க. கொத்து புரோட்டா வாங்கிட்டு வந்துருங்க. கொத்து புரோட்டா வாங்குவா. சிக்கன் கொத்து புரோட்டா வாங்கிட்டு. சரி வாங்கிட்டு.
கட்டு கட்டுனே இருக்காரு. வயசானாலும் இப்படி மண்டை மலிங்கிரும் போல. நீ 1.5 புரோட்டாலாம் தர மாட்டாயம்மா. ஏங்க என்ன 2 பரோட்டா ஒரு கொத்து பரோட்டா தானே வாங்கிட்டு வர சொன்னீங்க? 2 புரோட்டா, ஒரு கொத்து புரோட்டா, கொத்து இடியாப்பம், கொத்து இடியாப்பம், கறி தோசை, கறி தோசையா, மட்டன் சுக்கா, நீங்க புடி முடிச்சோம், பிரைன் ஃப்ரை. யாருக்கு இவ்வளவு வாங்கிட்டு வந்தீங்க? உங்களுக்கு தான். சாப்பிடுங்க, சாப்பிட உங்களுக்கு தான் வாங்கிட்டு வந்தது தானே. கொத்து புரோட்டா தானே பா. ஏன் சாப்பிட மாட்டே? நீ சாப்பிட மாட்டியாடா? ஆர்டர் அப்படி சாப்பிட மாட்டீங்களா? இப்ப சாப்பிட முடியுமா? நைட் உட்கார்ந்து சாப்பிடுங்க. காசோட அருமையே தெரிய மாட்டேங்குது உங்களுக்கு. சரிப்பா, காசு அருமையே தெரியல. வேஸ்ட் பண்றாங்க. நாங்கெல்லாம் கேட்டீங்களா? சரத்துல ஓடிறாங்களே. அடே கறி எடுத்து வச்சுக்க. எனக்கு என்னால சாப்பிட முடியலமா. என்னால சாப்பிட முடியாது. நைட் நான் சாப்பிட்டேனா போய் சேர வேண்டியது. சாப்பிட மாட்டீங்களா? வேஸ்ட் பண்றீங்க. சாப்பாட வேஸ்ட் பண்றீங்க. எம்புட்டா புடிச்சு வாங்கிட்டு காசு உங்களுக்கு அருமை தெரியல. காசோட அருமை தெரியல. நாங்கெல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கிறது அந்த காலத்துல எல்லாம். எப்படி நாங்க எங்க அப்பாலாம் புரோட்டா வாங்கி கொடுக்கறதே கஷ்டம். புரோட்டாலாம் எங்களுக்கு ரொம்ப புரியாதா இருக்கு. வாங்கி வந்து கொடுக்கறவன திங்க மாட்டாங்க. காசை வேஸ்ட் கரியாக்குறாங்க. காசை பூரா வேஸ்ட் பண்றது. பாருங்க, நீங்க தான் போட்டு காசை வேஸ்ட் பண்றது. 2 பரோட்டா ஒரு கொத்து பரோட்டா, உங்களுக்கு கூட ஒரு பரோட்டா வாங்கிட்டு வர வேண்டியதானே? அதை விட்டுவிட்டு இம்புட்ட வாங்கிட்டு வந்து காசை வேஸ்ட் பண்ணிவிட்டு எங்க சைடு பிளான் பண்றீங்க? எந்திரா, என்ன வாந்தி எடுக்கிறேன்? இதெல்லாம் ஸ்கிரிப்ட்லயே கிடையாது. நல்லா இருந்துச்சு. ஆனா இது இப்படிதான் இருக்கும். அது சண்டை போடுவாங்க. அப்ப நம்ம உள்ள போய் கேட்டோம்னா நம்மளே திட்டுவிடுவோம். இதெல்லாம் நடக்கதான் செய்யும். ஆமா ஆமா, ஏன்னா நம்ம வாங்கி கட்டியிருக்கோம் நிறைய இதை. சண்டை போட்டாலே நான் உள்ள போக மாட்டேன். உள்ள போனா என்ன பிறந்து விடும். இதனால வெளியேற்றி விட்டுட்டு சண்டை போட வச்சிருவாங்க. நம்ம போய் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணா நம்மளே திட்டி யாருக்கு சப்போர்ட் பண்ணாலும் நம்ம தான் அடி வாங்குவோம். ஆமா, நம்ம அப்படி இருந்தோம். இப்ப நம்ம ஒரு பேரண்டா இருக்கும்போது நம்மளும் அப்படித்தான் பண்ணுவோம். இப்படிதான் ஆகும் போல இருக்காது. வயசு வந்து அப்படியே ஆயிரம் அப்படியே போயிடுவோம் போல இருக்கு. ஆமா, நல்லா இருந்துச்சு. ஓகே, வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லா இருக்கு.